மீன ராசி நேயர்களுக்கு நவம்பர் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 22ஆம் தேதி வரையிலும் ஒரு சிறப்பான நாட்கள் என்றே சொல்லலாம். மீன ராசியில் இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய உடல் நல கோளாறுகளிலிருந்து நீங்கள் வெளிவரும் நாட்களாகவே அமைகிறது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் பகவானுக்கு அர்ச்சனை செய்வது சால சிறந்ததாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு நீங்கள் மகாவிஷ்ணுவுக்கு புதன்கிழமை அன்று அர்ச்சனை செய்வதோ அல்லது வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிர பகவானுக்கு அர்ச்சனை செய்வதோ நீங்கள் மருத்துவ செலவுகளை குறைப்பதற்கு இது ஒரு சிறந்த பரிகாரமாகும். மீன ராசி நேயர்களுக்கு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஒன்று சேர சூரியனும் சேர்ந்து இருப்பதனால் நிச்சயமாக நீங்கள் மருத்துவ செலவுகள் உங்களுக்கு காத்திருக்கிறது. சூரிய பகவான் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு பிரவேசம் செய்வதனால் உடல் நல கோளாறுகளிலிருந்து நீங்கள் சற்று வெளிவரலாம். இருந்த போதிலும் உங்களுடைய உடல் நலத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்வது நல்லது. சிறு பிரச்சனைகள் இருந்த போதிலும் மருத்துவரை சென்று அணுகுவது புத்திசாலித்தனமாகும். இந்த மீனராசி நேயர்களுக்கு குறிப்பாக சனிக்கிழமை அன்று நீங்கள் ஐயப்பனுக்கு பரிகாரம் செய்வதோ அல்லது சாஸ்தாவை மனதார பிரார்த்தனை செய்வதோ அல்லது ஐயப்பன் கோவிலுக்கு சென்று வருவதோ உங்களுக்கு நல்லது. சனிக்கிழமை தோறும் நீங்கள் ஐயப்பனுக்கு செய்வது அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய இந்த மீனராசினியர்களுக்கு ஒரு சிறப்பான பரிகாரமாகும். நீங்கள் வஸ்திர தானம் செய்வதாக இருந்தால் ஐயப்ப சுவாமி விரதம் இருப்பவர்களுக்கு நீங்கள் வஸ்திர தானம் செய்தால் உங்களுடைய உடல் நல கோளாறுகள் மற்றும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் நிச்சயமாக விலகும். இதனால் மீன ராசி நேயர்கள் இந்த வாரத்தில் வஸ்திர தானம் செய்தால் உங்களுடைய ராசிக்கு இந்த வாரம் ஒரு சிறப்பான பரிகாரமாக அமைகிறது.